Thiru G. Thangavel avargal, he trains young farmers in his own field. எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பொதிகை தோட்டம் யூடியூப் சேனலுக்கு மிக முக்கியமான நாள். பொதிகை தோட்டம் யூடியூப் சேனல் நாங்கள் எதுக்காக ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தினுடைய முதல் படி இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறோம். என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாங்க, இயற்கை வேளாண்மை அப்படின்னு ஒரு சொல்லாடல் வந்ததுக்கு பிறகு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த இயற்கை வேளாண்மையினுடைய முகமாக கருதப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரறிஞரை நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். கோவையினுடைய பெருமைன்னே கூட சொல்லலாம். திரு தங்கவேல் ஐயா அவர்கள் அகரம் இயற்கை வழி வேளாண் பண்ணை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்காரு. கோவை பக்கத்தில் அத்தப்பகவண்டன்புதூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். இன்றைக்கும் களத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு, அறிஞர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, இப்படி பல்வேறு நபர்களுக்கு தன்னுடைய தோட்டத்திலேயே, தன்னுடைய பண்ணையிலேயே இயற்கை வழி வேளாண்மை தொடர்பான பல்வேறு செயல்களை மெய்ப்பிச்சிட்ருக்காரு திரு தங்கவேல் ஐயா. ஐயா வணக்கங்க. வணக்கம். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னாங்க, திரு தங்கவேல் ஐயா அப்படின்னு நான் அழைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு இயற்கை வழி வேளாண்மையை சொல்லிக் கொடுத்தவர் அவர் தாங்க. என்னுடைய உறவினர் அப்படின்னு சொன்னாலும் கூட என்னுடைய துறவியாருடைய மிக நெருங்கிய உறவினர் அவர். ஆனால் அவர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஐயாவாகத்தான் அறியப்படுறார் அவர். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ உங்களை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பொதுவாக களத்திலிருந்து நிறையா செய்திகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. உங்களுடைய பல்வேறு ஊடகங்களில் உங்களுடைய பேட்டிகளை பார்க்குற போது, நீங்கள் களத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குற போது அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. நாங்களுமே குழந்தைகளாக மாறி உங்கள்கிட்ட உங்களுடைய பண்ணைக்கு சாணி விலைக்கு வந்துடலாமா அப்படின்னு கூட பல நேரங்கள் நினைக்கிறது உண்டு. ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து போச்சுங்க. இருந்தாலும் ஒரு காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகும் இல்லைங்களா வாழ்க்கையில், அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிற போது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இடத்த நாங்கள் பிடிச்சிக்குவோம் இங்கே இப்போங்க ஐயா, உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை நீங்களே சொல்லிடுங்க ஐயா. வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா இருவூர் கிராமம் அத்தப்பகவண்டன்புதூர். என்னுடைய பேர் தங்கவேல். வயது 68. இயற்கை வேளாண்மை ஒரு புரிதலோடு செய்யக்கூடிய வேளாண்மையே இயற்கை வேளாண்மை. இது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கலாச்சாரத்தினுடைய பகுதியாக தான் இது அறியப்படுது. வேளாண்மைங்கிறது தொழில் சார்ந்தது அல்ல. இப்போ நாம் செய்யக்கூடியது ஏதோ ஒரு வழிய பொருளாதாரம் சார்ந்து ஊக்குவிக்கிறதுக்காக இதை உருவாக்கப்பட்டதாக ஒவ்வொரு விற்பனை களங்களை உருவாக்கிட்டோம். எல்லா ஒரு மனிதருக்கும் நல்ல உணவு கொடுக்க வேண்டியவங்க நாம் விவசாயிகள். எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு பரந்த எண்ணத்தோடு செய்யக்கூடியதாக இந்த வேளாண்மை. இதில் இடைப்பட்ட காலங்களில் ஏதோ ஒரு அறிவியல் அப்படிங்கிற ஒரு இது உள்ள புகுந்து இந்த வேளாண்மையினுடைய நிலை உணவே நஞ்சாக மாறக்கூடிய தன்மை இதுக்குள்ளே வந்துடுச்சு. இது நிலையாக இருக்குது. இப்போது கலை அப்படிங்கிறதா முதல் வேளாண்மையில் நாம் அறியப்படுற ஒன்று. அதை ஏதோ விஞ்ஞானத்தில் கட்டுப்படுத்துகிறோங்கிற ஒரு செயலில் களைக்கொல்லிகளை அடித்து அந்த வேளாண்மையிலிருந்து பிரிச்சிட்டதாக நினச்சி அது இப்போ மனித வாழ்க்கையில் மிக கடுமையான நோய்கள், உயிரை விடக்கூடிய அளவுக்கு சில நோய்கள் உருவாயிடுது. அதுக்கு காரணம் நாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் தான் சொல்லுவேன். இதில் பல்வேறு வகையான பிரிவுகள் இதில் இருக்குது. எப்படி அப்படின்னா, களையை கட்டுப்படுத்துகிற ஒரு ரசாயனம், பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு ரசாயனம், பயிர் வளர்ச்சிக்கான ஒரு ரசாயனம். இந்த மூன்றும் தான் இதில் அடங்கு. இதில் அதிக பாதிக்கப்படுறது நம்ம இந்தியாவுக்குள்ளே பஞ்சாப் மாநிலத்தில் தான் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. பஞ்சாப் மட்டுமல்ல, நாம் எங்கெல்லாம் இந்த விவசாயத்துக்காக இந்த
பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளையும் பயன்படுத்தணுங்களோ அது எல்லா இடத்துலையும் அது நஞ்சாக மாறி உணவில் மாறி உணவனுடைய நம்முடைய பரிணாம வளர்ச்சியில் மனிதனுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை முழுமையாக அதை அழிச்சிடுதுன்னு தான் சொல்ல முடியும். அதில் நானும் விதிவிலக்கல்ல. எல்லா பயிருமே வந்து நம்ம விவசாயம் செய்கிற போது அதுக்குள்ளே கலந்து வந்து அது நஞ்சாக மாறி அது மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியது தான். இதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு இரத்த ஆய்வுக்காக போயிருந்தேன். அந்த ஆய்வில் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு புற்றுநோய் இருக்கிறத பார்த்தேன். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரிங்க ஐயா, நான் நேரடியாகவே உங்கள்கிட்ட சில விஷயங்களுக்கு வந்துடுறேங்க. ஆமாம், அது இப்போது இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னா என்னங்க ஐயா? இயற்கை வழி வேளாண்மைங்கிறது இயற்கைங்கிறது ஒன்றோட வாழ்கிறது தான். இந்த பூமி, காற்று மண்டலம், வெப்பம், மழை, அப்புறம் வந்து இந்த தட்பவெப்ப சூழலில் ஒத்து இயங்கக்கூடிய நிலை தான் இயற்கை வேளாண்மை. இதில் அந்த காலத்தில் வந்து ஒரு பயிருக்கு இதை போட்டால் வரும், கூட ஊடுபயிரை போட்டால் வரும். இதுக்கு வந்து தொழுவத்தில் இருக்கக்கூடிய சில கால்நடைகளுடைய கழிவுகளை போட்டால் வரும் அப்படிங்கிறத படிப்படியாக ஆய்வு செஞ்சு அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் இதுக்கு ஒரு சின்ன வடிவம் கொடுத்தாங்க. அது பருவகாலத்தினுடைய நிலை, வானியல் நிலைய நிலை, காற்றிலிருந்து வரக்கூடிய நிலை, இதுகளை வச்சு செய்யக்கூடிய வேளாண்மையை இயற்கை வேளாண்மை. இந்த இயற்கை வேளாண்மையில் நம்முடைய அறிவு சார்ந்து சில நுட்பங்களை வந்து அந்த வேளாண்மைக்கு பயன்படுத்தி அதைய வந்து எடுக்கிறதா இயற்கை வழி வேளாண்மை. அது வந்து நாங்கள் அதில் முழுமையாக பயன்படுத்துகிறோம். அதில் அமாவாசை பௌர்ணமிகளில் ஒரு சில விதைகளை போடுறோம். சில பூச்சி பாதுகாப்புக்காக சில தெளிப்புகளை பயன்படுத்துகிறோம். இதில் கலப்பு பயிர்கள் நிறைய பயன்படுத்துகிறோம். இந்த கலப்பு பயிர்களில் வந்து ஒத்து இசைந்து கம்பேனியன் பயிர்னு சொல்லுவாங்க. ஒரு பயிருக்கு ஒத்து இசைந்து வாழக்கூடிய பயிர்களை பண்ணுறோம். உதாரணமாக எடுத்துட்டா மானாவாரியிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோளம் விதைப்பாங்க, சோளத்து கூட கொள்ளு விதைப்பாங்க, தட்டைப்பயிர் விதைப்பாங்க, துவரை விதைப்பாங்க, அப்புறம் வந்து உளுந்து விதைப்பாங்க. இதெல்லாம் குறுகிய நாள் பயிர்கள். இந்த பயிர்கள் வந்து இந்த சோளம் விளையிற போதே சோளம் வந்து பாஸ்பரஸ் எடுக்கக்கூடியது, பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு எல்லாம் வேர் முடிச்சு இருக்கக்கூடிய நைட்ரஜனை கொடுக்கக்கூடியது. இன்னும் சில பயிர்கள் வந்து பொட்டாஸ் கொடுக்கக்கூடிய பயிர்கள் இதுக்குள்ளே இருக்குது, எள்ளெல்லாம். அந்த மாதிரியான பயிர்கள் உள்ள ஊடுபயிராக பயிர் பண்ணுற போது சரி சம விகித உணவு அந்த வளரக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு எளிமையாக கிடச்சிரு. அதுதான் வந்து அந்த காலத்தில் வேளாண்மை செய்கிறவனே விஞ்ஞானியாக இருந்தான். அப்போ வந்து பருவ காலத்தில் எந்த விதையை எடுத்தால் முளைக்கி, எந்த நாளில் போட்டால் முளைக்கி, எந்த நாளில் உழவு செஞ்சால் மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் வேளாண்மையோடு ஒத்து விஞ்ஞானத்தை சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண வேளாண்மை தான் வந்து அன்றைக்கி சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு அது நடைமுறையில் சில சாத்தியக்கூறுகள் இல்லை அதுக்கான இது. இப்போ ஐயா, மரபு இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம மரபு வழியாகவே நீண்ட காலமாக செஞ்சுட்டு இருந்த ஒன்று தான். ஆமாம். எப்போ இடைப்பட்ட காலத்தில் இது வந்து நின்று போச்சுங்க? பணப்பயிராக மாற்றம் பெற போது நின்று போச்சு. எப்படி பணப்பயிராக மாற்றம் பெறன்னா, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், எனக்கு 68 வயசு ஆச்சு. நான் ஒரு 10-12 வயசு இருக்கிற போது நம்ம ஊரில் வந்து ஒரு மாட்டு வண்டியில் வந்து இங்கே இருக்கிற ராய் சோளத்தை வாங்கிட்டு கருப்பட்டி மற்ற பருப்பு அரிசி இந்த இதுகளெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த பண்டமாற்ற முறை மாறுற போது பொருளாதார நிலை பணப்பரிவர்த்தனை நடக்கிற போது இந்த விவசாயமெல்லாம் மாறி போச்சு. அப்போ வந்து பணப்பயிர் தேடி போனால் பணப்பயிரில் வந்து நம்ம வேலை குறைவாக இருக்கக்கூடியது கரும்பு, அப்புறம் மரங்கள், அப்புறம் வந்து புகையிலை, இதுக்கெல்லாம் வர்றபோது இந்த வேளாண்மை உணவு சார்ந்த வேளாண்மையெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ வந்து அதனுடைய வருமானமும் நம்மளுக்கு பணமாக மாற்றம் பட்டு கிடச்சிது. அதிலிருந்து மாற்றம் ஆகிடும். அதாங்க ஐயா, ஒரு பாரதிதாசன் ஒரு கவிதையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு இடத்துல சொல்கிறாருங்க ஐயா, ஒரு கவிதையில், அச்சடித்த காகிதத்திற்கு கத்திரிக்காயும் தக்காளியுமா
அப்படிங்கிறாரு. அப்போ ஒப்பீடு அளவில் இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் தான் மிக மதிப்புக்குரியதுங்க. ஆனால் அந்த அச்சடித்த காயத்தை கொண்டு வந்து ஈஸியாக கொடுத்து இதை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற சூழல். அப்போ இது ஒரு கிராமிய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடை செஞ்சதுங்களா? உண்மை. ஒரு கிராம பொருளாதாரம் எப்படி வீழ்ச்சி அடையுதுன்னா, நாங்கள் ஒரு காலத்தில் வந்து ஒரு கூலி வேலைக்கு, தோட்டத்து வேலைக்கு வர்றவங்களுக்கு உணவுப் பொருளாகத்தான் கூலி கொடுத்தோம். ஒரு மாதத்துக்கு 30 மூட்டை கொடுப்போம். அந்த மேல் செலவுன்னு சொல்லி ஒரு 40-50 கொடுப்போம். அதுக்குள்ளேயே அந்த செலவெல்லாம் அடங்கி போயிடும். ஒரு விவசாயம் செய்கிறவனுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் விவசாய வேலையெல்லாம் தெளிவாக நடக்கு. அந்த ஒரு நோக்கத்தில் வந்து பாரம்பரியமாக ஒரு காலகட்டத்தில் இடையில இது மாறுதுந்தாலும் கூட ஒரு வரலாறை நான் படித்தேன். இது வந்து ராய் சோளை உற்பத்தி பண்ணுற போது இந்த உணவு அவங்களுக்கு வந்து அன்றாட சமையல் செய்யறதுக்கான உணவுன்னு சொல்லிட்டு அது மாற்றினாங்க. ஒரு வேலைக்கு ஒரு தோட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னா கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், அவங்களுக்கு அன்றாட காய்கறிக்கு உணவுக்கு தேவையானது இங்கிருந்து இலவசமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பணம் அப்படிங்கிறது அந்த மேற்படி அதுக்கு போடக்கூடிய கடுகு, சீரகம், எண்ணெய், வெங்காயம் இதுக்கெல்லாம் வேணுங்கிறது தான் வந்து மேற்படி செலவுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. செலவுக்கு அப்படின்னா அந்த உணவுக்கு வரக்கூடிய சில பொருட்களை செலவுன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கான கூலி தான் அதை கொடுத்தாங்க. மற்றபடி ராய் வந்து உணவுக்கான ராய். ஒரு ஆள் வேலை செஞ்சாருன்னா ஒரு நாளைக்கு 4 படிங்கிற மாதிரி ஒரு வள்ளம்னு சொல்லுவோம், அது கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் விவசாய வேலைக்கு வர்றவங்களுடைய வீட்டில் என்றைக்குமே உணவுக்கு பஞ்சம் இருக்காது. விவசாயிக்கும் இருக்காது, விவசாய சார்ந்த விவசாய தொழிலாளிகளுக்கும் இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற போது நினைவு வருதுங்க ஐயா, தாராபுரம் சேர்ந்த ஒரு வணிகருங்க, செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு வணிகர், இள வயதில் அவங்க தாத்தாங்க கடை வச்சுருந்தாருலாமா. தாராபுரம் பகுதியில் ஒரு கடை வச்சுருந்துருக்கார், மளிகை கடை. அந்த மளிகை கடைக்கு எப்படி பொருள் வாங்க வருவாங்கன்னாங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாமே அந்த தோட்டத்தில் விளைவிக்கக்கூடிய பொருள்களை அந்த கடையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமாம், கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு மாற்றா அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அதையும் வாங்கிட்டு போவாங்களாமா. புளி வேணும்னா புளி வாங்கிட்டு போவாங்க, இல்லை வேறு ஏதாவது என்ன வேறு வாங்கிட்டு போவாங்க. இப்படி அவங்க வாங்கிட்டு போவாங்க. இன்னொருத்தர் வந்து இவங்க கொடுத்தாங்க இல்லைங்களா, ஆமாம், இவங்க கொடுத்த பொருளை அவங்க ஒரு பொருளை கொடுத்து இவங்க வாங்கிட்டு போவாங்க. ஆமாம், அது நடைமுறையில் நிறைய நடந்தது. பருத்தி வந்த காலத்துலேயும் கூட பருத்தி கொண்டு போய் கொடுத்து அந்த பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த அந்த செயல்பாடு பண்டமாற்று முறையில் நிறைய நடந்திருக்குது. அது சந்தைகளில் நிறைய நடக்கு. அப்புறம் மாட்டு வண்டி, ஒவ்வொரு கிராமத்துக்கும் மாட்டு வண்டியில் வருவாங்க, இந்த ராய் சோளத்தை வாங்கிட்டு அவங்க பொருளை கொடுத்துட்டு போவாங்க. அது இருக்கிற வரைக்கும் கிராம பொருள். அதை வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகிற பொருள் வந்து இங்கிருந்து தான் வெளியே போச்சு, வெளியிலிருந்து பொருள் ஒன்றுமே வரல. அந்த மாதிரி தான் அது நடந்துட்டு இருந்தது. இப்போ இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச பொருள், ரசாயன வேளாண்மையில் விளைஞ்ச பொருள் 2 விதமாக இருக்குதுங்க. இந்த இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், இல்லை தானியங்கள் இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம்ங்கிறது வந்து அனுபவிக்கிறதா. உதாரணமாக எடுத்துட்டா, சொரக்காய் ஒருத்தர் ரொம்ப நாளாக எங்கள்கிட்ட கேட்டிருந்தார். அவருக்கு வந்து கிட்னியில் வந்து ஒரு செயல் வந்து நின்று போச்சு. மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற காயில் அதனுடைய ரிசல்ட் கண்டுபிடிக்க முடியல அவர்னால. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் வந்து அது நீரால் உறிஞ்சப்பட்டு அந்த நீரே அந்த காய் முழுவதும் இருக்குது. இப்போ எங்கள் தோட்டத்தில் விளையக்கூடிய ஒரு காயில் ஜீவாமிர்தம் கொடுக்குறோம். அதனுடைய தாக்கம் தான் அதுக்குள்ளே அதிகமாக இருக்குது. மருந்துங்கிற அளவுக்கு, அதில் விஷம்ங்கிற அளவுக்கு 100% இல்லை அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, அதைய வாங்கி அவர் சாப்பிட்டு ஒரு 15-20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு பின்னால் அந்த டயாலிசிஸ் பண்ணுறனுடைய டைம் வந்து நீண்டு போச்சு. அதுக்கான விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிறது என்ற நாளை சாப்பிட்டா அதில் வந்து அவ்வளவு என்ற நாள் அந்த பயனை அனுபவிக்க முடியல. இயற்கை முறையில் விளைஞ்சது ஒன்றுமே போடாமல் கொடுத்தாலே அது வந்து அதனுடைய தன்மையில் இருக்குது, அதனுடைய தன்மையை இழக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்து முன் வச்சார். அது 100% உண்மை. அதை நாம் நம்பத்தான் வேணும். அது வந்து அவருக்கு நோயில் வரக்கூடியது தானே அதை மாற்றும். அப்போ வந்து இயற்கை வேளாண்மை விளைவிக்கக்கூடிய எல்லா விளைபொருட்களுமே
சமூகத்தில் அதை சாப்பிடக்கூடிய ஒருத்தனுக்கு நோயே வராமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குதுங்களா? நோய் வராமைன்னு சொல்ல முடியாது, நோய் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. நோய் அப்படிங்கிறது தட்பவெட்ப சூழல், உணவு, அப்புறம் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வேலை, இதிலெல்லாம் தான் நோய் வருது. உணவுனால் நோய் வரக்கூடிய தன்மை 100% இருக்காது. அது சொல்லலாம், அடித்து சொல்லலாம். காரணம் என்னென்னா அதில் எந்த விதமான உடலை பாதிக்கக்கூடிய விஷம் வந்து அந்த உணவில் இல்லைன்னு 100% சொல்ல முடியும். இப்போ ஐயா, சமீப காலங்களில் இந்த இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல்லாடல், அந்த இயற்கை வழி வேளாண்மையை செய்கிறவங்களும் கூட ஒரு ஃபேஷனுக்காக செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கருத்து பரவலாக இருக்குதுங்களே. நிறைய நடக்குது. ஆனால் அதில் விவசாயிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒரு மனிதன் சாப்பிட்றதுக்கு உண்டான உணவை எப்படி செய்கிறாங்கிறத அப்படி போய் பார்க்கணும். இப்போ ஒரு பறவை வந்து, இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நாங்கள் அடிக்கொருக்க இந்த பறவைகளுக்கு கம்பு போடுவோம், மக்காச்சோளம் போடுவோம், சூரியகாந்தி போடுவோம். நம்ம தோட்டத்தில் எப்போ வந்தாலும் ஒரு 4 கிளி 5 கிளி வரும். அது எங்கே இருக்குது, என்ன அந்த இடத்துல அது வாழுது நல்லா தெரியாது. பறவைகள் வந்து இப்போ பார்க்கலாம். எங்கள் தோட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னவர், சாயந்தரம் வரை அவங்களுக்கெல்லாம் எப்போல்லாம் பசியாகுது தோணுது அப்படின்னா ஐயந்தோட்டத்துக்கு வந்து உணவு சாப்பிட்டு போவாங்க. ஐயா, இப்போது அடுத்த ஒரு கேள்விங்க. இப்போ சமீப காலங்களில் இந்த யூடியூப் சேனலு இது மாதிரி சமூக ஊடகங்களில் பார்த்துட்டு நானும் இயற்கை வழி வேளாண்மை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய களத்தில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரிதானுங்களா? சரின்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து நம்ம வீட்டில் மகனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்க, மகனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு கார் வாங்கி கொடுக்கணும். இந்த கார் வந்து 4 சக்கரம் இருக்குது. இது ஓட்டுற வீலுக்கும் இடைஞ்சல், எதுக்கால வாரவிலுக்கு அதை விட இடைஞ்சல். அந்த மாதிரி தான் ஒரு எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே இயற்கை வேளாண்மையில் முழுமையாக மனசை வச்சுட்டு அது சார்ந்த ஒரு இடத்துல முறையாக கற்றுட்டு அப்புறம் போய் செஞ்சாங்கன்னா வேளாண்மை எளிது, மிக மிக எளிது. அவை சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு பாடலில் எனக்கு அது அந்த பாடல் நான் சொல்லிடுறேன். ஏரி 2 உள்ளதாய், இல்லத்தில் வித்துள்ளதாய், நீரோரம் நிலம் உள்ளதாய், ஊரோரம் சென்று வர மிக எளிதாய், செய்வோரும் சொல் கேட்பின் என்றும் உளவே இனிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த கருத்து வந்து அவை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வேளாண்மை பற்றி சொல்லியிருக்காங்க. வேளாண்மை அப்படிங்கிறது பேசுறதுக்கு எளிது, செடி போட்டால் வரும்னு சொல்லிடுவாங்க. ஒரு நோய் வந்தால் எப்படி அதைய வந்து நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. கடையில் விற்கிது, மருந்து வாங்கி அடிக்கிறோம், அது ஏதோ ஒரு விதத்தில் அது மருந்துக்கு போகுதா அது சும்மா போகுதான்னு தெரியாது. ஆனால் இயற்கை வழி வேளாண்மையில் ஒரு செடியை வளர்த்துற போது ஒரு குழந்தை எப்படி வளர்த்துறோமோ அந்த மாதிரி வளர்த்தணும். அதுதான் வந்து அதனுடைய படிப்பு, முதல் படிப்பு. நீர் வேணும், நிலம் நல்ல வளமான வேணும், அதுக்கான சூழல் இயற்கை வழி உரங்களை பயன்படுத்தணும். அந்த விதையும் நல்லா இருக்கணும், பருவகாலம் நல்லா இருக்கணும், தேதி பார்த்து போடணும். அப்போ வந்து முளைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது. இந்த வேளாண்மைங்கிறது வந்து இப்போ பிரிச்சுட்டோம். டைனமிக் ஃபார்மிங்னு ஒன்று சொல்கிறோம், நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்கிறோம், ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறோம். அப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து இந்த சூழலை தெரிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு வேளாண்மை ஒன்று இருக்குது, அது சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. குளோபல் ஃபார்மிங்கு, அப்புறம் வந்து ஜடம் ஃபார்மிங்கு, இது ஒவ்வொரு நாட்டில் இருந்து வந்த இதுக. நம்ம மரபு தமிழ்நாட்டில் நாம் இங்கிருந்து செய்யக்கூடிய வேளாண்மை நம்மோட சேர்ந்த கால்நடை கழிவுகள்லேயே வந்து உரங்களை தயாரித்து அதுக்கு கொடுத்து செடியை வளர வச்சு நோயில்லா செடி உருவாக்குனா நோயில்லா விதை கிடைக்கும். விதை தான் நம்முடைய உணவு. பழங்கள், விதைகள், இந்த 2 தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து தானே முளைக்கிறது. இந்த பூமியில் இயற்கையாகவே முளைக்கக்கூடிய சில கீரைகள், அதுக்கு விதையே போட முடியாது, விதை போட்டாலும் முளைக்க வைக்க முடியாது. மழை வரை பருவ காலத்தில் மின்னல் அடிக்கிற போது அதிக நைட்ரஜனை ஈர்த்து வேகமாக வளரக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்குது. அது சார்ந்து தான் அந்த இயற்கை வழி வேளாண்மையை வந்து நிறைய செஞ்சிட்ருக்குறோம். இப்போ ஐயா, ஒருத்தர் இயற்கை வழி வேளாண்மை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வரான் ஒருத்தன். அவன் எதையெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணுங்க?
நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், விதையை பற்றி தெரிஞ்சுக்கணும், பருவகாலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்போ தண்ணி விடணும், எப்போ காய வைக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும், அது வந்ததுக்கு பின்னால் அறுவடை எப்படி தெரிஞ்சுக்கணும், அடுத்த விதை எப்படி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அது விதையை எடுத்த விதையை எப்படி சேமிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு 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 மருத்துவர் வந்து உடல் ஆய்வை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிறாரோ அதே மாதிரி வேளாண்மையில் அவங்க வந்து அந்த கருத்துக்களை முழுமையாக தெரிஞ்சதுக்கு பின்னால்தான் ஒரு விவசாயம் மாற முடியும். இல்லாமல் இருந்த விவசாயி இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேகமாக வருவாங்க, வந்த வேகத்தில் விட 2 மடங்கு வேகமாக திரும்பி போயிடுவாங்க. அதுதான் காரணம். இப்போ இந்த இயற்கை வழி வேளாண்மையை அரசும் பேசிகிட்டு இருக்குதுங்க, மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க, இதை டெவலப் பண்ணணும்னு. இது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு பரவலாகணும்னு சொன்னால் இந்த மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணுங்க? முழுமையாக கல்லூரியில் வந்து இதை நடைமுறை பாடமாக கொண்டு வந்துடணும். இப்போ எப்படி பட்டய படிக்கிறாங்க, படித்தோன்னா 2 ஆண்டுகளில் அவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்போது நான் நிறையா விவசாய பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயிற்சியோ அல்லது அது விளக்கம் கேட்குற போது ஏட்டு நிலையில் தான் சொல்கிறாங்க. ஒரு மம்முட்டி எடுத்து அதுக்கு வரப்பு கட்டி அந்த தூரம் காலம் இதுகளெல்லாம் கேட்டு அவங்களுக்கு முழுமையாக ஒன்றும் தெரியல. கண்டிப்பாக வந்து ஒரு கல்லூரி படிப்பு, விவசாய கல்லூரி படிப்பு முடிஞ்சு வெளியே வர்றவங்க நிலத்தில் கண்டிப்பாக வேலை செஞ்சு ஏதோ ஒரு கிராமத்தை நோக்கி போய் அந்த கிராமத்தை வந்து நல்ல விவசாயம் பண்ணுறவங்களோட தொடர்பு வச்சு அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தினா மட்டுமே வந்து அடுத்த வேளாண்மைக்கு போகிறக்கான 100% இருக்குது. சரிங்கய்யா, இப்போது சமூகத்தில் ஒரு கருத்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக ஒரு கருத்து இருக்குதுங்க. என்னென்னா, இயற்கை வழி வேளாண்மை செய்கிறவன் நம்பர் 1, ரசாயன வேளாண்மை சொல்கிறவன் நம்பர் 2. இது மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பிரித்து வச்சுட்டு இப்போ சமீப காலமாக, முதல்ல இப்படி இல்லைங்க, சமீப காலமாக அந்த கருத்துக்கள் கொஞ்சம் பரவலாக இருக்குது. ஐயா யாரு தெரியுமில்ல, நான் இயற்கை வழி வேளாண்மை செய்கிறவனாக்கு அப்படிங்கிற மாதிரியுமே, அவனெல்லாம் செயற்கை வழி வேளாண்மை செய்கிறவன் அப்படின்னு மாதிரி அங்கே கொஞ்சம் மட்டம் தட்டியுமே. இது எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு உயிருக்கும் நல்ல உணவு கொடுக்கணும். அது ஏற்றதாழ்வுங்கிறது எல்லா காலத்துலேயுமே இருக்குது. ஒருத்தர் வந்து நிறையா விவசாயத்தில் வந்து ஒரு நம்மாழ்வார் ஒரு கருத்து ஒருத்தர் செய்கிறாரு, பாலாக்கர் ஒருத்தர் கருத்து சொல்கிறாரு, தபோல்கர்னுடைய ஒரு கருத்தை செய்கிறாரு, மசானா புக்கா கவுல ஒருத்தர் கருத்து சொல்கிறாரு. அறிஞர்கள் வந்து அந்தந்த காலத்தில் அந்தந்த நிலையில் இருக்கக்கூடிய வேளாண்மை சொல்கிறாங்க. அது பெரிது இது பெரிதுங்கிறது இல்லை. பொதுவாக வந்து ரசாயன பொருட்கள் நாம் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டாச்சு, இதை படிப்படியாக குறைச்சிக்கலாம் ஒழியா ஏற்றதாழ்வுங்கிறது யாரையும் பார்க்கக்கூடாது. என்னுடைய கருத்தாக தான். அவங்க புரியல, ரசாயன வேளாண்மை செய்கிறாங்க. ஒரு காலத்தில் புரிஞ்சாங்கன்னா இயற்கை வழி வேளாண்மைக்கு மாறுறதுக்கான 100% நடக்கும். அதில் ஒன்றும் இல்லை. இவங்களை அந்த மாதிரியான பார்வை வந்து என்னை பொறுத்தளவுக்கு தவறானது. நம்ம வாங்கி சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்லன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க மாற்றிக்குவாங்க, அவ்வளோ. அது விவசாயிங்கிறவன் அவனும் நிறையா ரசாயனம் இயற்கைங்கிறத விட்டுட்டு அவனும் ஒரு விவசாயி தான். நாம் நம்மளுக்கு ரசாயனத்தை வந்து தவிர்க்கணும்னு நாம் புரிஞ்சிருக்கிறோம், நாம் இந்த வழியில் போகிறோம். அவங்களுக்கு எப்போ புரியுதோ அதை அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. அதனுடைய தன்மை எப்போ அவங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அந்த வேளாண்மையை வந்து செய்கிறது மாற்றுவாங்க. அது ஏற்றதாழ்வுங்கிறது எல்லாம் நம்ம சகோதரர் தான். அதில் எந்த கருத்தும் நாம் முன்வைக்க வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அடிக்கடி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, பல இடங்களில் பார்த்துருக்குறேங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர், ஃபேமிலி ஆடிட்டர், இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபேமிலி ஜோசியர், இதெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் ஆனால் இவங்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டாங்க. இல்லை, ஆரோக்கியத்தை கொடுக்குறவங்க உங்களை மாதிரியான வேளாண் விளைபொருட்களை செஞ்சு கொடுக்குறவங்க தான். இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு இவங்களுக்கான ஒரு தொடர்பை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து எப்படி ஒரு மருத்துவரை தேடி போகிறோங்களோ அதே மாதிரி சராசரியான மனித வாழ்க்கையில் ஒரு விவசாயியை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு விவசாயி மட்டுமல்ல, நான் கத்திரி பண்ணுறேன், தக்காளி பண்ணுறேன், அடுத்தவர் கொடிக்காய் பண்ணுறாரு, அடுத்தது நிலத்துக்கு கீழே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விவசாயிகளை தேர்ந்தெடுத்துட்டோம்னா ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக நிச்சயம் இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கிறவங்கள யாரையும் பார்க்க வேண்டியது இருக்காது.
ஒரு ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியது இருக்காது, ஒரு ஜோதிடரை பார்க்க வேண்டியது இருக்காது. அடுத்தது இதெல்லாமே செஞ்ச இந்த உணவெல்லாம் நல்ல உணவு சாப்பிடுவோம், நம்மளுக்கு ஒரு நல்ல சிந்தனை வரும். ஆடிட்டரும் கணக்கு எழுதுறது சரியாக எழுத சொல்லுவோம். உணவு தான் வந்து வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே காரணமாக இருக்குது. அதுக்கான ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை நல்ல உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு வேண்டி நாங்கள் நல்ல உணவு சாப்பிடலையான்னு கேட்க வேண்டியதில்லை. ஆனால் தன்மை வந்து கண்டிப்பாக மாறும், அது நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த இடத்துல ஐயா இன்னொரு இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த ஆடிட்டர், இந்த லாயர், இந்த மருத்துவர் இவங்க எல்லாமே நிர்பந்திக்கப்படுறாங்க. உண்மை. முதல்ல அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும். ஆமாம். அப்போ கண்டிப்பாக அவங்க நான் உங்களுக்கு தப்பான கணக்கு நான் எழுத மாட்டோம், சரியான கணக்கு தான் எழுதுவோம். ஆமாம், உண்மை உண்மை. இப்போது மருத்துவர்கள் வந்து நிறைய வர்றாங்க. என்ன காரணம்னா, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு, ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்க முடியுங்கிற கருத்து அவங்களுக்குள்ளே வந்தது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை சென்னையில், அதில் வந்து பயிற்சி டாக்டர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் எந்த மாதிரியான உணவு சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அவங்க கொஞ்ச நாள் வந்து ரசாயன வேளாண்மையில் செஞ்சதை சாப்பிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த உணவு பாரம்பரிய வேளாண்மையில் இருக்கிற, இயற்கை வழி வேளாண்மையில் இருக்கிற உணவை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மன அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரத்தோட்டமே சில நேரத்தில் பிரச்சனையாக இருந்தது, இந்த உணவு முறைகளை மாற்ற போது இந்த இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி அவங்க அதை அந்த கருத்தை வெளிப்படுத்தினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருடைய மனிதருக்குள்ளேயுமே நல்ல உணவு உள்ளே போச்சு அப்படின்னா நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வந்ததுன்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். இப்போ சமீபத்தில் ஐயா ஒரு பெரும் தொழிலதிபர் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கருத்தை முன் வச்சார். நீங்கள்லாம் இயற்கை வழி வேளாண்மை அப்படி இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த ரசாயனம் கூட மண்ணிலேருந்து வந்தது தானே, அதைத்தான் எடுத்து அங்கே போடுறாங்க, அதில் என்ன தப்பு வந்துட போகுது? உண்மை. அதில் உணவுக்கு மனித வாழ்க்கைக்கு ஏற்றதுன்னு ஒன்று இருக்குது, மனித வாழ்க்கைக்கு தீங்கு செய்யக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. ரசாயனத்தையே எடுத்துக்கலாம். உதாரணமாக யூரியாவை எடுத்துட்டா, யூரியா வந்து மண்ணில் போடுற போது மண்ணில் இருக்கிற மண்புழு அத்தனை இறந்து போயிடும். அது தாவரத்துக்கு பச்சையத்தை உருவாக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது, அது ஒன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரசாயனங்கள்னு எடுத்து பார்த்துட்டோம்னா, இந்த உடலில் வரக்கூடிய ரத்தோட்டத்தை வந்து கெட்டித்தன்மையாக்காமல் சில மருந்தும் இருக்குது, அது உயிர் வாழக்கூடிய நிலையில் இருக்குது. எந்த பொருளை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த பொருளை அந்த இடத்துல பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த நிலை நடக்கு. கண்டிப்பாக இப்போ நிறைய இந்த சமீப காலங்களில் தென்னை மரத்துக்கு மோனோக்ரோட்டோபாஸ்னு ஒரு மருந்து கட்டுறாங்க. அது வந்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கட்டினீங்கன்னா 6 மாதத்துக்கு இந்த இளநீ குடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது விஷம்தான், விஷம் இல்லையா? அது விஷம்தான். அது தொடு நஞ்சு இல்லை, ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு. அந்த மருந்து வந்து கண்டிப்பாக இளநிக்குள்ளே போய் இளநியோடு கலந்து நாம் சாப்பிடக்கூடிய தேங்காயில் வருது, தேங்காய் எண்ணெயில் வருது, இளநீரில் வருது. அப்போ வந்து அதை நாம் சாப்பிட்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிணநீர் சுருப்பக்கள் எல்லாமே வந்து இரைப்பையில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய நீர் எல்லாமே வந்து வற்றி போயிடும். கண்டிப்பாக நோயை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் இல்லைன்னு சொல்கிற பெட்ரோலியமும் ஒரு கெமிக்கல் தான். அந்த பொருளை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்தினாத்த மனித வாழ்க்கைக்கு இந்த ரசாயனமும் ஒத்து போகும். இல்லை அப்படின்னா இது வந்து வேறுபாடாக நிற்கி, அதில் உறுதியாக வந்து வேளாண்மை தான் வந்து உணவு, மனிதருடைய ஆரோக்கியம் இது அடிப்படையாக கொண்டது. அதனால் வந்து உணவு வந்து விஷமாக பண்ணக்கூடாது, உறுதியாக வந்து ரசாயனம் வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஐயா, அரசினால் வழங்கப்படக்கூடிய அங்கக வேளாண்மை சான்றிதழ், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்க, இந்த இயற்கை வழி வேளாண்மை செய்கிறவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதா? இல்லை, அது நான் சொல்ல முடியும். நான் என்ன ஏற்கனவே 2 ஆண்டு காலம் இந்த சான்றிதழ் பெற்று இந்த விவசாயத்துக்கு வந்தேன். அதில் ஒரு 20 வகையான கேள்விகள் கொடுத்துருக்காங்க. எந்த பொருளும் வெளியிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பொருளுக்கான இதை வந்து அவங்க எதுவுமே பண்ணி கொடுக்கல. ஒரு சான்றிதழ் கொடுக்குற அப்படின்னா முதல் விவசாய உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கணும். அதுக்கு வந்து ஜப்பானில் ஒரு பழமொழி கொடுப்பான், மீனை பிடிக்க கற்றுக்கொடு,
மீனை பிடிச்சி சுட்டு அவனுக்கு சாப்பிட பழக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வழிமுறை என்ன இருக்குது அப்படின்னா 20 விதமான நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனையில் வந்து ஒரு சில இது மட்டும்தான் வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறவனுக்கு சாத்தியமாக இருக்குது. விதை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். விதை எப்படி வாங்காமல் எப்படி நாம் விதை போட முடியுமா? முடியாது. வெளியிலிருந்து எந்த பொருளையுமே வந்து இயற்கை விவசாய சான்றிதழ் பெற்றவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கான விவசாய நடைமுறை நூல் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும். படிப்புங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கண்டிப்பாக வந்து ஒரு மாத பயிற்சியோ அல்லது அதுக்கு உண்டான செயல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதோ இந்த சான்றிதழ் கொடுக்குறவங்க கண்டிப்பாக நடத்தி விவசாயிக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்துட்ட பிறகு சான்றிதழ் கொடுக்கணும். பட்டய படிப்பு இருக்குது. 3 ஆண்டு காலம் படித்தா தான் நம்மளுக்கு பிஏவோ பிஎஸ்சியோ பிஇஓ ஏதோ ஒரு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து சான்றிதழ் மட்டும் வழங்கினா பத்தாது. மற்ற இப்போது சமூகத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய பேரறிவாளர்கள் எல்லாம் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து அந்த விவசாயம் பண்ணுறவங்கள சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு அவங்களே சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதையை கொண்டு வந்திருக்காங்க. அது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இப்போ அரசு துறையிலிருந்து சீடு சர்டிஃபிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்க பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்து வந்து 100% வந்து சான்று தரக்கூடிய விதிகளுக்கு முரண்பாடு தானாக தான் இருக்குது விவசாயம் பண்ணுற போது. சமீபத்தில் ஒரு நுகர்வோரை சந்திச்சேன் நான். ஒரு இயற்கையாகத்தில் போய் ஒரு காய்கறி வாங்கிட்டு இருக்காரு, பழங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காருங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கொடுக்கக்கூடிய குறிப்பாக சில விவசாயிகளுடைய பேரை சொல்லி இவங்க கண்டிப்பாக இயற்கை வழி வேளாண் பண்ணுவாங்க. அவங்களுடைய மனசாட்சி விரோதமாக அந்த இடத்துல ரசாயன உரங்களை பயன்படுத்தவே மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க இந்த கடை கொடுக்கறதுனால தான் போய் வாங்குறேன் நான். உண்மை. நான் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்து வாங்கலைங்க அப்படின்னாரு. உண்மை. அது ஒரு விவசாயம் பண்ணுறவன் வந்து இயற்கை வழியில் பண்ணுறவன் உணர்ந்து அந்த வழியாக பண்ணுறவ ஒரு காலம் தீங்கு செய்ய மாட்டாங்க. நான் நிறைய விவசாயிகளை சந்திக்கிறேன். ஒரு மாதத்தில் ஒரு 10 விவசாயியாவது போவேன். எந்த நேரத்துக்கு போவேன்னு அவனுக்கும் சொல்ல மாட்டேன், நானும் தெரிவிக்க மாட்டேன். அந்த இடத்துக்கு போவேன். அந்த இடத்துக்கு பேசுகிற போது அந்த காட்டுக்குள்ளே போவேன். காட்டுக்குள்ளே மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சாயந்தர நேரம் போவோம். அப்போ வந்து காற்று அடித்து அந்த உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்து சாணி வாசத்தை தவிர மற்ற வாசம் அடிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இயற்கை வழி வேளாண்மை செஞ்சுருக்க மாட்டாங்கிறது உறுதிப்படுத்துவோம். அதில் நாங்கள் வந்து இயற்கை வழி வேளாண்மையா ஆர்கானிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்கானிக் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து மதிப்பூட்டப்பட்டு வீரியப்படுத்தப்பட்ட உரங்களுமே பூச்சியை விரட்டுறதுமே பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் பயன்படுத்துறது ஆர்கானிக்கு. ஆர்கானிக் வேளாண்மைக்கு வந்து மருந்தடிச்சதையே சாப்பிட்டுக்கலாம். என்ன காரணம்னா நிணநீர்களையுமே நம்முடைய ஹார்மோன்ஸையும் வேகமாக செயல்படுத்தக்கூடிய அந்த கலவைத்தை அவங்க வந்து இந்த விவசாயத்துக்காக கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல ஒரு கேள்வி முன் வருது ஐயா. சமூகத்தில் பரவலாக இயற்கையில் விளைஞ்ச பொருள், விளைவிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மரியாதை கொடுக்கறது இல்லை. இது ஆர்கானிக் பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கூடுதலாக மரியாதை வருது. என்ன காரணம்? ஏது? மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல, புரிதல் இல்லை. ஒரு விவசாயத்தை வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு பெருமை சேர்த்துக்கிறது. என்ன சாப்பிட்றேன்? நான் ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றேன். எங்கிருந்து வருது? ஒரு விவசாயி கிட்ட இருந்து. விவசாயி போய் பார்த்தியா? இல்லை. நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம். அந்த கட்டடம் இடம் அதனுடைய அழகுபடுத்துறது, அந்த கல் எப்படி வாங்குகிறோம், அதுக்கு பெயிண்ட் என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், எத்தனாம் தேதி இந்த கட்டடத்தை திறக்கலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு தெளிவு சாப்பிடக்கூடிய உணவில் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் வாயில் சுவையோடு தீர்ந்த அப்புறம் உள்ள என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது தீங்கு செய்யுதா நன்மை செய்யுதான்னு தெரியாது. இப்போது கீரையிலெல்லாம் அடித்த காலையில் மருந்தடிக்கிறா, சாயந்தரம் பொறிச்சு கொண்டு போய் வித்துட்றா. 2-3 நாளைக்கு எங்கள் தோட்டத்துக்கு கீரை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து மருத்துவமனை கண்டிப்பாக போகணும். காரணம் என்னென்னா ஒரு சாதாரணமாக குறைந்த அளவு அதிக வீரியம் உள்ள மருந்துகளை இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒரே வேளை அடித்த புழு செத்து போச்சு அப்படிங்கிறான். என்ன செத்து போச்சு? புழு செத்து போச்சு. நல்லது செய்யக்கூடிய புழு இருக்குது, தீங்கு செய்யக்கூடிய புழு இருக்குது. அவனை பார்த்தா புழுவை பார்த்தா எல்லாம் ஒரே புழு தான், ஒரே பூச்சி தான், ஒரே பறவை தான்.
தேனீயை பார்த்தாலும் அவனுக்கு ஒன்று தான் இருக்குது, வெட்டுக்கிளி பார்த்தாலும் ஒன்று தான் இருக்குது, பூச்சி பிடிச்சி சாப்பிடக்கூடிய பூச்சிகளை பார்த்தாலும் ஒன்றா தான் தெரியுது. இனம் பிரித்து காண முடியல. பூச்சி அவ்வளவுதான். ஒரு இலையை வந்து ஒரு பூச்சி சாப்பிடுது அப்படின்னா அது நல்ல உணவு. அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். கீரை ஓட்டையாக இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிடலாம். அதில் 100% மருந்து இருக்காது. ஒரு கீரையை வந்து எந்த பூச்சியுமே சாப்பிட்லின்னா அது விஷத்தன்மையான கீரை, அது சொல்ல முடியும். ஒரு நுகர்வு சக்தியில் தான் எல்லா புழு பூச்சிகள்லாம் வந்து அதனுடைய உணவை தேடிக்குது. அதுக்கு தான் அந்த உணவை சாப்பிடுது. இப்போ நம்ம மக்கள் வந்து எனக்கு நல்ல கீரை வேணும், சொத்து இல்லாமல் வேணும்னா விவசாயம் பண்ணுற எந்த மருந்து அடித்தா இது போகுங்கிறத மனசில் வச்சுட்டு அந்த மருந்து அடித்து சொத்தை சொல்ல இல்லாத கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம என்ன தேடுதலுக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கொடுக்குறான். சொத்தையாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு நல்ல உணவு கொடுன்னு சொன்னால் அந்த நல்ல உணவு பண்ணி கொடுக்கறதுக்கு விவசாயி தயாராக இருக்கிறாங்க. இப்போ சொத்தைக்காயுமே மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து வாங்கி சாப்பிட்றவங்க வந்து அது பிரித்து பார்க்கக்கூடாது. இப்போ விவசாயி வந்து இயற்கை அவன் பண்ணுறான், பூச்சி வர்றது சகஜம். அது பூச்சி அழகாக சாப்பிடுது அந்த உணவை, அது மனித சாப்பிடல, நோய் வராது. அந்த காலத்தில் கத்திரிக்காயெல்லாம் சொத்தை கத்திரிக்காய் எடுத்து அருகாமனையில் அந்த சொத்தை எங்கெல்லாம் இருக்குதோ வட்ட வடிவமாக அறிவாங்க. ஒரு 50 வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்க, சமையல் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் அந்த கருத்து சொல்லுவாங்க. அன்றைக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால். அன்றைக்கு மருத்துவமனை இவ்வளவு இல்லை, மருந்து இவ்வளவு இல்லை, நோய் இவ்வளவு இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு பகுதி வந்து சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வந்து மருத்துவமனைக்காகத்தான் போகுது. அதையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நல்ல உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கும். குறிப்பாக இந்த நுகர்வோர்களுக்கு, அதாவது இந்த வேளாண்மையில் விளைஞ்ச பொருளை வாங்கி சமைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக வந்து வேளாண்மை எங்கே விளையுதோ ஒரு முறை போய் பார்க்கணும். மருந்தடிக்கிறவன் எப்படி அடிக்கிறான், மருந்தடிலாம் அந்த மருந்தெல்லாம் எப்படி சாப்பிட்டு சாகிறான், எப்படி நோயோடு இருக்கிறான்ங்கிறது கண்டிப்பாக போய் பார்க்கணும். வாழ்க்கையில் பிறந்துட்டா நல்ல முறையாக இறப்பை தேடி போகணும். மருத்துவமனையில் போய் நோயோட மனிதன் வாழக்கூடாது. அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். இயற்கையில் விளைஞ்சதே கண்டிப்பாக வந்து நோய் வராது, உணவுனால நோய் வராது. அதை முன்வைக்கிறேன். சரிங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருந்த விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம், சமீபத்தில் பாரத பிரதமர் கோவை வந்திருந்தபோது அவர் கரங்களால் நீங்கள் ஒரு விருது வாங்கினீங்க. அந்த விருதை பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த விருதை எது கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க ஐயா. அது ஃபோட்டோ ஒரு 1000 ரூபா வரும். அந்த ஃபோட்டோ அது எல்லாருமே வாங்கி கொடுக்கலாம். ஆனால் என்னைய வந்து இந்த தகுதி, இந்த விருது வாங்கறதுக்கான தகுதியும் மட்டும் இருக்குதான்னு என்னை ஆய்வு பண்ணுறதுக்காக அதிகாரி வந்தாங்க. அவங்க வந்து என்னை முதல் கேள்வி வந்து எந்த மாதிரியான வேளாண்மை செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் கேள்வி சிறுசு, அதுக்கு ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து நான் எப்படி இந்த விவசாயத்துக்கு மாறினேன், நான் இப்போ இந்த சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய செயல் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருந்தது. என்னுடைய ஃபார்மில் இந்த விவசாயம் நான் அறிந்த அனுபவப்பட்டதை மக்களுக்கு வர்றவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு நஞ்சில்லா உணவு அவங்களுக்கு செய்ய முடியுங்கிற அப்படி ஒரு தன்னம்பிக்கை அன்றனால உருவாக்க முடியும். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு அப்படியே கொடுக்குற 25 ஆண்டு கால கடுமையான உழைப்பை வந்து உங்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னேன். ரொம்ப பெருமிதம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கு பின்னால் தான் வந்து என்னை ஒரே வரியில் உங்களுக்கு நான் விருதுக்கான ஒரு இதை கொடுக்குறேன்னாரு. அது எனக்கு மட்டுமல்ல, இந்த பார்த்த மக்களுக்கும் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு இந்த விருது வந்து ஒரு அங்கீகாரமாக தான் நான் நினைக்கிறேன். நன்றி. உண்மையிலேயேங்க நீங்கள் விருது வாங்குற போது நீங்கள் எந்த அளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் அந்த நீங்கள் விருது வாங்குற நேரத்தில் எங்களை மாதிரியான பல்வேறு நபர்கள் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாருமே நாங்களே எங்களுடைய கைகளை வாங்கின மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்ததுங்க. கண்டிப்பாக அது காரணம் என்னென்னா, இங்கே வர்றவங்க வந்து எல்லாருமே என்னோட சேர்ந்தவங்க தான். அதில் பிரிவே இல்லை. இயற்கை விவசாயம் கற்றுக்க வந்தால் அவங்க நம்முடைய ஆன்மாவோட ஒன்றிய ஆன்மா தான். அதனால்தான் அந்த உணர்வு எல்லாத்துக்குமே வந்தது. வரணும் எப்படி நம்மளுக்குள்ள இந்த இயற்கை விவசாயத்தை எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு வைராக்கியம், எல்லா செயலையும் விட்டுட்டு பொருளாதாரத்தில் நிறையா சம்பாதிச்சுட்டு இருந்த இது சரியான வாழ்க்கை இல்லைன்னு முடிவெடுத்து இந்த விவசாயத்துக்கு வந்தனோ,
அப்போவே இந்த மக்களோட இதை தேடி வர்றவங்களோட நான் உயிர் கலப்பாக தான் இருக்கிறேன். அதனால தான் அந்த உணர்வு வந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த விருதை பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க. பாருங்க, அண்ணா தோட்டத்துக்கு வந்தாங்க. இங்கே அண்ணா வந்து நிறைய பேருக்கு இயற்கை விவசாயம் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாருங்க. அதில் தம்பி இங்கே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாங்க. தம்பி, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அக்கா, நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாத காலமாக இங்கே வந்து நான் இயற்கை விவசாயம் கற்றுக்கிட்டு இருக்கேங்க. சரி சரி சரி. முதல்ல எப்படி நிலத்தை ரெடி பண்ணுறது, எப்படி விதையை தேர்ந்தெடுக்கிறது, விதை போடுறது, நாற்று போடுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்லேருந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காருங்க ஐயா. சரி சரி. நீங்கள் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் முதல்ல வந்து என்னோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரி. நான் ஒரு 8 வருஷம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். சரி. கடந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த ஃபீல்டில் இருந்தேன். சரி. நான் ஃபேஸ் பண்ணது வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது சரி பார்க்க போனால் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட சாப்பிட்ற உணவு வந்து நம்ம நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்றோம். ஆனால் அதுவே வந்து கேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கும் போது என்னால் அது தாங்க முடியலைங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஒரு இது வரும்போது அதுக்கு வேண்டி நான் தேடி பார்க்கும்போது இயற்கை விவசாயம் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்குங்க இந்த இயற்கை விவசாயத்தை பழகிட்டு இருக்கேங்க. சரி சரி. இப்போ உங்களுக்கு பாத்தி கொடுத்துருக்காருங்களா? ஆமாங்க, எனக்கு வந்து ஒரு 1.5 சென்ட் இடம் கொடுத்துருக்காருங்க. சரிங்க. அதுல வந்து எல்லா நிலத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. சரி. அதுல நாத்து விதை எல்லாம் இப்ப இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு முதல் நாள். இது வரைக்கும் மண்ணை பத்தி இது பத்தி சொல்லி தந்துட்டு இருந்தாருங்களா? ஆமாங்க, மண்ணை பத்தி இதை பத்தி ஒவ்வொரு அறுவடை எல்லாமே ஈடுபொருட்கள் எல்லாத்த பத்தி ஓவரால் அவுட்புட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா விதை ஓடுற நிலம் தருவாருங்களா? நிலம் தருவாருங்க. நிலத்தை வந்து எப்படி நம்ம பண்றோங்கிறத பாப்பாரு. சரி. அதுல என்னென்ன கரெக்ஷனும் சொல்லுவாரு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் நம்ம விதை போடுவோம். இப்போ உங்களை மாதிரி கத்துக்கு வந்தவங்க பண்ணுனதான் இந்த? ஆமாங்க, என்ன மாதிரி கத்துக்கு வந்தவங்க பண்ணதாங்க இந்த தோட்டம் ஃபுல்லாவே. சரி சரிங்க. அது வரைக்கும் ஆமாங்க, எல்லாத்துக்கும் இடம் பிரிச்சு கொடுத்துருக்காருங்க. சரி சரி. அவங்க வயசுக்கு, அவங்களோட திறமைக்கு, அவங்களோட திறனுக்கு தகுந்த மாதிரி ஐயாவே சரி இந்த இடத்த நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தேர்வு பண்ணி இலவசமா கொடுத்துட்றாருங்க. அதுல வர பொருட்களை எல்லாம் நம்மளே எடுத்துக்கலாங்க. அவர் கத்தும் கொடுத்துக்குவாருங்க. சரி. எல்லாமே நீங்களே அந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். நம்மளே எடுத்துட்டு போய்க்கலாம். இப்போ நீங்க இன்னும் எடுத்துட்டு போகல, எடுத்துட்டு போனா அதுல உங்களுக்கு நம்மளே விளை வச்சது அப்படிங்கறதுல ஒரு சந்தோஷம். ஆமாங்க, அப்ப நமக்கு வந்து 100% நம்பிக்கைங்க. நம்ம என்ன தேடி நான் வந்தனோ அது இங்க எனக்கு கிடைச்சிருங்க. இங்க கத்துட்டு போய் நீங்க மறுபடியும் விவசாயம் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க, நான் கத்துட்டு போய் விவசாயம் பண்ணி எனக்கு என்னை சுத்தி இயற்கை விவசாயம் பண்ணி எனக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணுங்க. அதுதான் என்னோட நோக்கம். ரொம்ப பார்க்கலாங்க, வாங்க. பாருங்க, கத்திரிக்காய், காலிஃப்ளவர், தக்காளி இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திகளாக கொடுத்துட்றாங்க. அவங்க இந்த செய்கிறவங்க இந்த மாதிரி வெட்டிங் கூட எடுத்துட்டாங்க. பாருங்கள், காலிஃப்ளவரெல்லாம் அங்கே வெட்டி போட்டிருக்குறாங்க. இதில் விளை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்றாருங்க. அதை அப்படியே விவசாயம் பண்ணுறாங்க. நல்லா வந்திருக்குது பாருங்க. மிளகா செடியெல்லாம் எந்த நோயும் இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா? ஆமாங்கண்ணா, நானே பண்ணதுங்க இதெல்லாம். சரி சரிங்க சரிங்க. தக்காளி, கத்திரி கலந்து வச்சுக்கிறீங்க? ஆமாங்கண்ணா. சரி, இந்த மாதிரி கலந்து வச்சாதான் ஆமாங்க நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குங்க. நோய் தாக்குதலுங்க, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கிறது. அந்த மாதிரி டெக்னிக்ஸுக்கு இது பண்ணி வச்சிருக்காங்க. 180 நாள் பயிர், 150 நாள் பயிர், 90 நாள் பயிர், அந்த மாதிரி ஒரு அடுக்குமுறை. சரிங்க. இதுக்கு உரம் அப்படிங்கிறதுல இயற்கை எல்லாம் இயற்கை உரம் தாங்கம்மா. எல்லாம் மாடு இருக்குங்க, நம்ம மாடு இருக்குங்க. அந்த மாடோட கழிவுல இருந்து தான் இயற்கை உரம் எல்லாம் ரெடி பண்றாங்க. சரி சரிங்க. சரி, வெங்காயம் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, வெங்காயம் வச்சிருக்கேன். சரி, மிளகாய், தக்காளி, கத்திரி, வெங்காயம், விதை பார்த்துட்டீங்கன்னா சிறுகீரை. சரிங்க. உள்ள இருக்குங்க, செங்கீரை இருக்கு. இன்னும் முளைக்கலைங்க. இன்னைக்குதான் வச்சிருக்குங்க. சோம்பு இருக்குங்க, வெந்தயம் இருக்குங்க. சரி சரி. முள்ளங்கி இருக்கு, பீட்ரூட் இருக்குங்க. அதெல்லாம் இன்னும் முளைக்கணுங்க. எல்லாம் முளைக்கணும். சரி சரி. பார்டர்ல பாத்தீங்கன்னா மேரிகோல்டு வச்சிருக்குங்க. அங்க
அது எதுக்கு வச்சுருக்குதுங்க? மேரிகோல்டு வந்து பூச்சி மேலாண்மைக்கு வேண்டி வச்சுருக்குதுங்க. சரி சரி. அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா சன்ஃப்ளவரு, சரி, சூரியகாந்தி பூ, கம்பு, சோளமெல்லாம் வச்சுருக்குதுங்க. இப்போ தான் வச்சதுனால இன்னும் முளைக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் கழிச்சு வந்தால் எல்லாம் பார்க்கலாங்க. எல்லாம் மேலே வந்துருங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க தம்பி. ரொம்ப நன்றிங்கக்கா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நிறைய விருதுகளை பார்த்தோம். ஆமாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விருதுகளை வாங்குற போது உங்களுக்குள்ளே என்ன தோணுங்க? எனக்கு ஒரு விருது கொடுத்து ஒரு 10 பேர்த்தாவது இந்த விவசாயத்தை பழக்க வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். வேறு எதுவும் நினைக்கிறது இல்லை. விருது அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுக்குறீங்க, அது எல்லாமே ரைட்டு. இந்த அங்கீகாரத்துக்கு உண்டான ஒரு செயல் அடுத்தது நீ வேலை வாங்கணும் இல்லை. நீங்கள் புகழ் பாடிட்டு போனால் மட்டும் நான் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை எனக்கு இல்லை. ஓப்பனாக சொல்லணும். என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு விருது வாங்குற போது உங்களுக்குள்ள தலக்கணம் உருவாயிருக்குதுங்களா? இல்லவே இல்லை. அது வேண்டியதில்லை. எதுக்கு வரணும்? நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன். நீங்கள் அங்கீகாரம் வச்சுட்டீங்க, எனக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க, அந்த பேர் நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அதுக்கான நான் 10 பேர்த்த வச்சுட்டு 10 பேர் என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறது இல்லை. எனக்கெல்லாம் முழுமையான அதிகாரம் எப்படி வரும்னு நினைக்கிறேன்னா, இங்கே கற்றுட்டு போய் ஒரு இடத்துல செஞ்சு அவங்க வந்து கேட்கணும், வந்து இந்த பையன் உங்கள்கிட்ட படித்தவன் ரொம்ப சிறப்பாக செய்கிறா, ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற கருத்தை எனக்குள்ளே வந்தால் தான் அதே விருது. நான் அதைத்தான் விருதாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் இன்னைக்கு உங்க கூட பேசுனதே நல்ல நாள் தான். எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி நிறைய நேரத்தை செலவிட்டுருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய பணிகள் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய செயல்பாடு ஒரு 2 மணித்துளி உங்களோட பார்க்குற ரசிக்கிற பார்க்குற அன்பர்களுக்கு ஒரு கருத்து, ஒரு சின்ன கருத்தை நான் சொல்கிறதுக்காக விரும்புகிறேன். இந்த சேனல் பார்த்தால் மட்டும் பத்தாது. இந்த சேனலில் ஒளிபரப்புகிற இவங்க, நான் என்னை உள்பட நீங்கள் இங்கே வந்து ஒரு நாளாவது இந்த விவசாயத்தை வந்து தெரிஞ்சுட்டு போகணும்னு விரும்புகிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வேளாண்மை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத உணரணும்னு நான் விரும்புகிறேன். இந்த செய்தியை எடுத்துகிட்டு போனால் எங்கள் மாப்பிள்ளை பொதிகைக்காரருக்குமே அதுதான் வந்து ஒரு பெருமை சேர்க்குங்கிறது நான் விரும்புகிறேன். அவங்களுடைய கருத்துக்கள், அந்த கருத்து வந்து உங்கள்கிட்ட முழுமையாக அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை எனக்குள்ளே நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த சேனல் பார்த்தால் மட்டும் பத்தாது, அருகில் இருக்கிறவங்க என்னுடைய பண்ணைக்கு ஒரு நாளாவது நீங்கள் நேரம் கிடைக்கிற போது வந்து பார்வையிட்டு போகணும்னு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா.